ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட ரியல்மி பட்ஸ் Q2 இயர்பட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்க்கும் ப்ரைஸ்க்கும் லிட்டரலாக சம்மந்தமே இல்லை. எப்படி இந்த கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ மாசான ஸ்பெக்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இதுலையாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் இங்கே வந்து 3500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 தான். அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் கலர் தான் இருக்குது. இன்னொரு கலர்லேயுமே அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலர். ஸோ இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 88 millisecond சூப்பர் லோ லேட்டன்சி, டிரான்ஸ்பரன்சி மோட், அப்புறம் டூயல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 28 hours டோட்டல் பிளேபேக், அப்புறம் 10mm டைனமிக் பேஸ் பூஸ்ட் டிரைவர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு சீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் பேக்கேஜிங்னு வரையில் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக நல்லா மினிமலிஸ்டிக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வெளியே எடுப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தனியாக, அப்புறம் இயர்பட்ஸோட கேஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் பரவாயில்ல, நல்லா குட்டியாக தான் இருக்குது. நான் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இதோட இயர்பட்ஸ் கேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமோ நான் வந்து நினச்சேன். பட் அப்படி இல்லை. இயர்பட்ஸ்க்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் என்னென்னா இயர்பட்ஸ் அப்புறம் கேஸ் ரெண்டுமே செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. சரி, இது இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இதோட ஆக்சசரிஸ்லாம் நம்ம பார்த்தலாம். இந்த ஆக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி கேபிள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லோ கலரில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஒரே ஒரு பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து 2 வாரம் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 வீக்ஸாக நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இதோட ரிவ்யூக்குள்ளே போனால் வழக்கம் போல் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து வருவோம். எல்லா இயர்பட்ஸ் மாதிரி இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்தனாலுமே இது வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக லைட்டாக ரஃபாக இருக்குது. பட் ஆனால் கிளாசி ஃபினிஷ்க்கு எவ்வளவோ தேவலாம். ஸோ கைஸ், நான் அன்பாக்சிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த இயர்பட்ஸில் கண்டிப்பாக இதுலையாச்சும் ஒன்று காம்ப்ரமைஸ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எதில் வச்சுருக்காங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டிலையும் டிசைன்லேயும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு 2500 rupees ஒர்த்தான பில்ட் குவாலிட்டி கிடையாது. அதோட கொஞ்சம் சீப்பான பில்ட் குவாலிட்டி தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 rupees இல்லை 1500 rupees அளவு இருக்கிற பில்ட் குவாலிட்டி தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் Mi TWS2C, அப்புறம் OnePlus Buds, அப்புறம் நாய்ஸ் ஏர்பட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதோட பில்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக செம்ம சாலிடாக இருக்கும். இது அந்தளவுக்கு இல்லை. ஸோ இதனால் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணோம், அதாவது கீழே போட்டால் அது வந்து சீக்கிரமாக உடையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணோம். இது டீல் பிரேக்கரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீல் பிரேக்கர்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு கேஸ் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா சேஃபாக வந்து இருக்கும். ஸோ அதான் கைஸ் என்னோட சஜஷன். அப்புறம் இதோட பிளேஸ்மெண்ட்ஸில் எங்கே இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இந்த கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பட்டன் இருக்குது. இந்த செட்டப் பட்டன் வந்து புது டிவைஸோட பேர் பண்ணும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா டைப் ஸ்டைல் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸ்லேயும் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட டச் கண்ட்ரோல் ஏரியாவில் மட்டும் நமக்கு வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கிளாசி ப்ளூ கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கல இதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கால் மைக்ரோஃபோன். அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோடனே நான் வந்து போட்டு பார்த்தோடனே லிட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கலந்து விழுந்துருச்சு. ஏனே தெரில, நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன் இதோட ஃபிட் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மேனுவலில் வந்து ஹவு டு வியர் தி இயர்பட்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க மாதிரியே நான் அப்படியே டவுன்வோர்டாக வச்சு அப்படியே லெஃப்ட் இல்லைனா ரைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிட் கிடச்சிது. பட் ஃபிட் ஆச்சு, பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இல்லை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மீடியம் இயர் டிப் இருக்குல்ல அது வந்துச்சு. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மாலுக்கு மாற்றினேன். ஸ்மாலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே இல்லை.
ஸோ கைஸ் இப்போ இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து 2 இயர்பட்ஸ்க்கு சேம் டச் கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இது வந்து ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ இதோட டிஃபால்ட் டச் கண்ட்ரோல்ஸ் மட்டும் என்னென்னு நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம ஆக்சுவலி 2 டைம்ஸ் டச் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும், அப்படி இல்லைனா வந்து கால் ஆன்சர் பண்ணும், இல்லைனா வந்து கட் பண்ணும். நம்ம 3 டைம்ஸ்க்கு வந்து டச் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சாங்க்கு போகும். நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா இன்கமிங் காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அப்புறம் நம்ம 2 இயர்பட்டை சைமல்டேனியஸாக 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணும். எய்தர் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இல்லைனா வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணும். ஆக்சுவலி நார்மல் மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து ஆப்பில் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அதை பற்றி நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட OnePlus ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 தான் இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக அது வந்து பேர் ஆயிடுச்சு. ஸோ கனெக்டிவிட்டி வேறு லெவல். ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி எனக்கு ஈஸியாக வந்து 10 மீட்டர்ஸ் இதில் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா சேட்லி இந்த இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலி கொஞ்சம் இதோட கால் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இவங்க வந்து இங்கே டூயல் மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபார் கால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோனு இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நாய்ஸ் இல்லாத என்விரான்மெண்ட்டில் இதை வந்து யூஸ் பண்ணோம்னா இதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் இப்போ விண்ட் நாய்ஸோ இல்லை ஃபேன் நாய்ஸோ இருக்கும்போது பேசணும்னா அப்போ இதோட கால் குவாலிட்டி வந்து பயங்கரமாக அடி வாங்குது. அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ஆக்சுவலி இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து வெறும் 88 மில்லிசெகண்ட்ஸ் தான் அதோட லேட்டன்சி ரேட். ஸோ நம்ம அந்த 88 மில்லிசெகண்ட்ஸ் ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணோம்னா நம்ம அந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து கேமிங் மோடை வந்து ஆன் பண்ணணும். ஸோ அப்படி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட லேட்டன்சி ரேட் வந்து 88 மில்லிசெகண்ட்ஸ் பெருன்னு வந்து ரியல்மி வந்து கிளைம் பண்ணுறாங்க. நானும் அந்த ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட லேட்டன்சி ரேட் வந்து கன்ஃபார்ம் வந்து 100 கீழே தான் இருந்துச்சு. ஸோ ரியல்மி சொல்கிற மாதிரி இதோட லேட்டன்சி ரேட் வந்து 88 மில்லிசெகண்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேமிங் மோடில் வந்து இருக்கும். ரியல்மி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து ஒரு பெரிய ஃபீச்சராக வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் வந்து பெரிய ஃபீச்சர். பட் பர்சனலாக நான் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இதோட லேட்டன்சி ரேட் தான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த யூஸ் பண்ணி நான் நிறையா பிஜிஎம்ஐ கேம்ஸ் விளாண்டேன். ஸோ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லிட்டரலாக ஒரு வயர்டு இயர்ஃபோனில் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த இயர்பட்ஸோட பெரிய செல்லிங் பாயிண்டான அதோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வாய்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணல. ஒரு சின்ன சவுண்ட் இருக்குல்ல, ஃபேன் நாய்ஸ் அப்புறம் விண்ட் நாய்ஸ், அது மாதிரி சின்ன சவுண்ட் தான் வந்து கேன்சல் பண்ணிச்சு. அதுவும் கம்ப்ளீட்டாக 100% வந்து கேன்சல் பண்ணல. ஒரு 70 to 80% அளவுக்கு தான் அது வந்து கேன்சல் பண்ணிச்சு. ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, இது டீசெண்டாக தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து சம்மன்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குனால இது வந்து டிரான்ஸ்பரன்சி மோடுமே இருக்குது. பர்சனலாக எனக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து சுத்தமாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அடுத்து இதோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 28 hours. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 hours. இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணும்போது, சப்போஸ் நம்ம ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணோம்னா இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 20 hours போகும். அப்புறம் இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு வந்து 5 hours வரைக்குமே வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நான் என்ன பண்ணேன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டு ஒரு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு நான் கண்டினியூஸாக மியூசிக் வந்து ப்ளே பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 hours 20 minutes வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிது. ஸோ இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறதோட எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. ஸோ வேறு லெவல். அதனால் இதோட பேட்டரி லைஃப் பற்றி நம்ம சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. ரொம்ப ஸ்சூப்பராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து IPX5 ரேட்டிங் தான் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதோட கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் வந்து உள்ளே போகும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, பேரும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம். கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ், அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே அந்த நாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல,
இதுதான் நான் வந்து அப்போ டச் கண்ட்ரோல் சப்போஸ் சொன்னேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மோடு வந்து ஆஃப் ஆகிருக்கும். நம்ம இதை ஆன் பண்ணால் தான் வந்து நார்மல் மோடுக்குமே வந்து இது ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லைனா டிரான்ஸ்பரன்சி மோட்லேயே தான் இருக்கும், ஸ்விட்ச் பண்ண முடியாது நார்மல் மோடுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டிஃபரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைனமிக் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சவுண்ட் ஆப்ஷன் நான் வந்து சொல்லுவேன். இங்கே தான் நமக்கு வந்து சவுண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், பேஸும் இருக்கும் ப்ளஸ் மற்ற டோன்ஸும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் மோட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வால்யூம் என்ஹான்சர்னுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த வால்யூம் என்ஹான்சர்லாம் தேவைப்படுது, ஏன்னா நம்ம எல்லாம் வீட்டில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ட்ராவலிங் டைம் அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்யூம் வேணும்னு நினச்சோம்னா இந்த வால்யூம் என்ஹான்சர் மோட் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆன் பண்ணுறதுனால நமக்கு வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கேமிங் மோட் இருக்குது. இந்த கேமிங் மோடில் தான் நமக்கு வந்து அந்த 88 millisecond ஸ்லோ லேட்டன்சி மோடு வந்து வரும். அப்புறம் அந்த டச் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இங்கே நம்ம எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் இயர்பட்டுக்கு ஆக்ஷன், ரைட் இயர்பட் ஆக்ஷன், அப்புறம் டச் அண்ட் ஹோல்டு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ சூப்பர், நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இயர்பட்ஸ்க்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சுன்னா கூட இந்த இயர்பட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஆப்லேயே நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் அது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு. அதோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலயமா இந்த இயர்பட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணேன். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜென்ரலாக ஒரு பட்ஜெட் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸோ இல்லை மிட் ரேஞ்ச் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா மற்ற டோன்ஸ் வந்து ஆவரேஜாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அபோவ் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை, மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவு மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லா சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் செப்பரேஷனும் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெருசாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண முடியாது. நான் இனிஷியலாக நினச்சேன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், 88 millisecond ஸ்லோ லேட்டன்சி, அப்புறம் 28 hours பேட்டரி லைஃப், அது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் தராங்க. அதனால் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அப்படி இல்லை, இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டிக்கோசரமே நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 rupees. 2500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் போத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இயர்பட்ஸில் இல்லாத ஃபீச்சர் எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சின்ன நெகட்டிவ் தான். இதோட பில் குவாலிட்டி, அதுவும் நம்ம கேஸ் போட்டு சமாளிச்சிக்கலாம். செகண்ட் நெகட்டிவ் என்னென்னா அதோட கால் குவாலிட்டி தான். அதுவும் அவுட்டோர்ஸ் அப்போ தான் அதோட கால் குவாலிட்டி வந்து ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த நெகட்டிவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த 2 நெகட்டிவ் வந்து பெருசாக தெரியலன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நான் வந்து சொல்லேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.